வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீரியல் நடிகர்ஸை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து ஒரு ரொம்ப குறிப்பிட்ட சீரியல், அதாவது ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்க நம்ம விஜய் டிவியில் மகாநதி, அதுக்கப்புறம் சிறகடிக்க ஆசை, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான சீரியல்கள், அதாவது நீண்ட நாட்கள் ஓடுற சீரியல்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து கொஞ்ச நாள் தான் வந்துட்டு போவாங்க. அதாவது அவங்களுடைய டைம் பீரியட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த ரோல் வந்து அதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும். இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். அந்த மாதிரி ரோல் தான் மகாநதி சீரியலில் நம்ம காவேரியோட ஆப்போசிட்டாக வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நம்ம விஜயோட எக்ஸ் லவர்னு ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ரியல் நேம் வைஷாலி, ஆனால் அவங்க வந்து வெண்ணிலா அப்படிங்கிற கேரக்டரை பண்ணியிருப்பாங்க. அதாவது தன்னுடைய எக்ஸ் லவரை வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஆல்ரெடி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து அவங்க கிட்ட ஹைட் பண்ணியிருப்பாரு. காவேரியும் நீங்கள் வந்து எங்கள் 2 பேரில் யார் உங்கள் லைஃப்பில் இதுக்கு மேலே நீடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முடிவை நீங்கள் செஞ்சுட்டு தான் என்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருப்பாங்க. அந்த டைமில் வெண்ணிலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம விஜயோட ஆப்போசிட் இது, அதாவது நம்ம காவேரியோட சித்தப்பா இருப்பார்ல, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய பிளான் பண்ணி காவேரியையும் விஜயையும் பிரித்து விஜயை தான் கூட சேர்க்க பார்ப்பாங்க. அந்த டைமில் வந்து காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் போகும். அந்த ரோலில் வந்து வனிலா வந்து அப்படிங்கிற கேரக்டர் கொஞ்ச நாள் தான் நடித்தாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து எல்லார் மனசுலையும் நின்றுருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ராஜாராணி சீரியலில் கூட வைஷ்ணாலி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதில் வந்து நிறைய ஃபுட் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அதை பார்த்து ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் அவங்கள ரொம்பவும் மனமுடைய வச்சிருக்குது. அதுக்கப்புறமேலே இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்க அந்த நேரத்தில் கூட அவங்க மனசை காயப்படுத்தின அந்த விஷயத்துக்காக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் நான் சாப்பிட்ற வீடியோ பார்த்தீங்கல்ல, என்னால் நான் 3 நாள் ஆகுது, பச்சை தண்ணி கூட என்னால் குடிக்க முடியல. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது, என் குழந்தைய பார்த்து கூட நான் கிட்டத்தட்ட 4 to 5 days ஆகுது. என்னுடைய ஃபேமிலியவே இப்போ என்னால் பார்த்துக்க முடியாத கண்டிஷனில் ட்ரிப்ஸ் போட்டு நான் இருக்கிறேன். என்ன ஆச்சு வைஷாலிக்கு? இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் அவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து இன்னைக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அவங்க முன்னாடி வச்சுட்டு வராங்க. இதுக்கு மத்தியில் என்ன இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஃபுட் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அது ரொம்ப எக்ஸைட்டடாக போட்டிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்களே, இது உங்களுக்கு நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அப்புறம் அது உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவங்க மனசை காயப்படுத்திருக்குது. அதனால் மனம் முடிஞ்சதுனால தான் அவங்க ஹாஸ்பிட்டல்லையே அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட அங்கேயே ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க, அவங்க இப்போடைய ஹெல்த் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலு வைஷாலிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களால தண்ணி கூட குடிக்க முடியாத, ஒரு 3 டேஸாக சாப்பிட முடியாத, ரொம்பவும் வீக்காக இருந்திருக்காங்க. அந்த டைமில் கூட அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு வீடியோவை எடுத்து அவங்களுடைய சேனலில் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நான் சாப்பிட்ற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ பாருங்கள், என்னால் சாப்பிட மட்டும் இல்லை, தண்ணி கூட குடிக்க முடியாத ரொம்ப வீக்காக இருக்கிறேன். என்னுடைய குழந்தையை பார்த்து கூட கிட்டத்தட்ட 4 டேஸ்க்கு மேலே ஆகுது. என்னையே என்னால் கவனிச்சிக்க முடியாத ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் வைஷாலி அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க யூடியூப் சேனலில் நிறைய ஃபுட் ரிவ்யூ மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய புது புது ஐட்டம்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த வீடியோஸ்க்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அது வைஷாலியை அப்போவே ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. அதில் என்ன கமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போடுறீங்க? ஏதாவது நீங்கள் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை கொடுக்கலாம்ல, சாப்பிட்றது மட்டும் தான் உங்களுடைய ஒரே வேலையா? அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷான ஒரு கமெண்ட்டை பார்த்து அவங்க ரொம்பவும் ஹர்ட் ஆனாங்களாம். அதனால தான் அவங்க இப்படி சொன்னாங்களாம். நான் இவ்வளோ நாள் சாப்பிட்ற வீடியோ தானே நீங்கள் பார்த்தீங்க, இப்போ பாருங்கள் நான் எப்படி என்னால் சாப்பிட கூட முடியல, என்னால் தண்ணி கூட குடிக்க முடியல, உங்களுக்கு இப்போ சந்தோஷமா? அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க டைஃபாய்டு ஃபீவரால் ரொம்பவும் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறமேல கிட்டத்தட்ட 3 to 4 டேஸ்க்கு மேலே அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்காங்களாம். அதனால் அவங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரத்துக்கு குறைஞ்சது 1 மந்த்துக்கு மேலே ஆகுமா. சிவியர் பெட் ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான
முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் போட்ட வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வைஷாலி வந்து எப்போவுமே ரொம்பவும் ஒரு எந்துவான கேரக்டர். அவ கூட இருந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். என்னுடைய நிறைய ஹார்டான சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணி வரத்துக்கு அவள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறா. பட் வந்து அவளுடைய ஹார்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. அதாவது அவளுடைய அந்த ஃபுட் ரிவ்யூ பற்றி, அதாவது அவள் சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற சில விஷயங்களை அவளை வந்து பப்ளிக்காக ஷேர் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு ஃபுட்டியாக தான் இருப்போம். எல்லார் மனசுக்குள்ளேயும் அந்த ஃபுட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரி தான் வைஷாலி. ஆனால் அதை மற்றவங்க கூட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. அதனால தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவள் வீடியோவாக போடுவா. ஆனால் அதுக்கு வந்த ஒரு கமெண்ட்னால அவள் ரொம்ப ஹர்ட் ஆகி அதுக்கப்புறமேலு தான் இந்த மாதிரி சிவியராக ஆயிடுச்சு. அதாவது இப்போ அவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு அவங்களால இந்த மாதிரி எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. சிவியர் பெட் ரெஸ்ட்ல 1 மந்த்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கலைன்னா தயவுசெய்து அதை பார்க்காதீங்க. ஆனால் யாருமே ஹர்ட் ஆகுற மாதிரி தயவுசெய்து கமெண்ட்டை பண்ணாதீங்க. ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்களோ இல்லை வேறு எது பண்ணுறாங்களோ அது அவங்கவுங்களோட சொந்த இஷ்டம். உங்களுக்கு பிடிச்சா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட்டுருங்க. தயவுசெய்து யாரையோ ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு கமெண்ட்டை கொடுக்காதீங்க. அதால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுறீங்க. ஆனால் அது ஒருத்தரோட லைஃப்பில் எந்த விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தெரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வைஷாலியோட கணவர் வந்து அந்த வீடியோவை ரொம்பவும் எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமேல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வைஷாலி இப்படி இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல. அவள் சீக்கிரமேல ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்து நார்மலாக இருக்கணும். பழைய மாதிரி அவள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீவரால் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா. அவளுக்கு சின்ன வயசுலேருந்து ஊசி அப்படிங்கிறதே பயம். அவள் வந்து இவ்வளோ ட்ரிப்ஸ் கிட்டத்தட்ட 4 to 5 டேஸ்க்கு மேலே ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்காங்க. டைஃபாய்டு வந்ததுக்கு அப்புறமேலு கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. 1 மந்த் அவங்க கண்டிப்பாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையும் அவளால் இப்போ பார்த்துக்க முடியல. இப்போ தான் அவங்களுக்கு டெலிவரி ஆச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தயவுசெய்து ஒரு மதர் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு டெலிவரிக்கு அப்புறமேரி குழந்தை மட்டும் கிடையாது, அவங்களுடைய மதரோட ஃபீலிங்கையும் தயவுசெய்து புரிஞ்சுக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்கும். அதனால் மேபி கூட அவங்க நிறைய சாப்பிடலாம். இது ஒரு பெரிய இஷ்யூவாக நீங்கள் பண்ணனதுனால தான் அவங்க வந்து ரொம்ப அந்த மென்டலாக அதுக்கு டிப்ரெஸ் ஆகிட்டாங்க. இது இப்போ நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆனால் தேவையில்லாத சிலர் வந்து போகிற போக்கில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அவங்க அடுத்தவங்களோட லைஃப்பில் இப்படி தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படிங்கிற கோவமும் எனக்கு வருது. நல்லபடியாக வைஷாலி வந்து வீட்டுக்கு திரும்பி வந்து குழந்தையும் எங்களையும் நல்லா பார்த்துக்கணும். இதுதான் என்னுடைய விஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைஷாலி வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். மோஸ்ட்லி அவங்க வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து விஜய் டிவியில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது அவங்க வந்து பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறமேலு அவங்க எந்த விதமான சீரியலும் இன்னும் கமிட் ஆகலை. மேபி 1 or 2 இயருக்கு மேலே நிறைய சீரியலில் அவங்க கமிட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒரு குட் ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு கேரக்டர் வில்லன் ரோலாக இருந்தாலும் சரி, அது ரொம்பவும் அழகாக நடித்து கொடுக்கறதுல வைஷாலியை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா மகாநதி சீரியலில் கொஞ்ச நாள் அவங்க அந்த ரோலில் நடிச்சுட்டு போனால் கூட அவங்க அந்த சீரியலுக்கு கிரியேட் பண்ண இம்பேக்ட் வந்து மிக பெருசு.